அதான் ஒரு ஆள் ஜெபம் பண்ணாராம் பாருங்க, ஒரு பெரிய தேவ மனுஷன் ஜெபம் பண்ணாராம். இப்படி பல ஜனங்களும் இவரை பற்றி பேசி கெடுத்து இந்த மாதிரிலாம் பேசும்போது சொன்னாராம், கர்த்தாவே, லார்ட், யுவர் ப்ராப்பர்ட்டி இஸ் இன் டேஞ்சர்னாராம். உம்முடைய சொத்துக்கு ஆபத்து ஏற்பட்டிருக்கிறது ஆண்டவரே, பார்த்துக்கோ நீர். ஏன்னா நான் உம்முடைய சொத்து, உமக்கு சொந்தமானவன், உம்மால் அழைக்கப்பட்டவன், உம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டவன், உம்முடைய பிள்ளை, நீர் பெற்ற பிள்ளை நான். இந்த உலகத்தில் நீர் என்ன வச்சிருக்கிறீர், ஒரு நோக்கத்துக்காக வச்சிருக்கு, உமக்காக நான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறேன். நீர் பார்த்துக்கும், உம்முடைய ப்ராப்பர்ட்டி நான், எனக்கு ஆபத்து வந்திருக்கிறது அப்படின்னு ஜெபம் பண்ணாராம். அதுதான் பெஸ்ட் ப்ரேயர்னு நினைக்கிறேன் நான் கூட அது ஜெபம் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் பாருங்க. லார்ட், ஐ எம் யுவர் ப்ராப்பர்ட்டி, யுவர் ப்ராப்பர்ட்டி இஸ் இன் டேஞ்சர். உம்முடைய சொத்துக்கு ஆபத்து சூழ்ந்து கொண்டிருக்கிறது, ஆபத்து நேர்ந்து கொண்டிருக்கிறது, ஆபத்து ஏற்பட்டிருக்கிறது, அதை பார்த்துக்கணும். நான் ஒன்று சொல்கிறேன் பாருங்க, அந்த மாதிரி பேசுகிற ஆட்கள், பைபிள் சொல்கிறது ரொம்ப பெரிய உண்மை பாருங்க. இங்கே சொல்லியிருக்கிறபடி பார்த்தீங்கன்னா அது பெரிய உண்மை. அவர்கள் நிலை நிற்க மாட்டார்கள் சொல்லியிருக்கு பைபிளில். நான் சேலஞ்ச் பண்ணுறேன், அப்படி பேசுகிறவர்கள் நிலை நிற்க மாட்டார்கள். அதனால் நீங்கள் ஏன் கவலைப்படுறீங்க அதை பற்றி? கர்த்தாவே, நீர் பார்த்துக்கொள்ளும், யுவர் ப்ராப்பர்ட்டி இஸ் இன் டேஞ்சர் அப்படின்னு போயிட்டு இருக்க வேண்டியது தான். ஏன்னா அவர்களை வெறுக்கிறார் கர்த்தர்னு சொல்லி, அக்கிரமக்காரரை வெறுக்கிறாராம் கர்த்தர் பாருங்க. அது மட்டும் இல்லை, 12ஆம் அதிகாரத்தில் 3ஆம் வசனத்தில் சொல்லியிருக்குது, இச்சகம் பேசுகிற உதடுகளையும் பெருமை பேசுகிற நாவையும் கர்த்தர் அறுத்து போடுகிறார். அப்போ எப்பேற்பட்ட ஒரு ஆபத்தில் அவங்க இருக்காங்கன்னு யோசித்து பாருங்க. நமக்கு ஆபத்தை உண்டாக்குறது இல்லை, இப்படி பேசுகிறவர்களுக்கு எவ்வளவு பெரிய ஆபத்து. நான் என் அனுபவத்தில் இப்போ நான் கற்றுக்குட்டி இல்லை பாருங்க, இப்போ ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ் ஆயிடுச்சு. எல்போர்டு இல்லை, இப்போ எனக்கு 69 வயசு ஆக போகுது கிட்டத்தட்ட. இத்தனை வயசில் நான் பார்த்துருக்கேன், இந்த மாதிரி பேசுகிற ஆட்கள் உருப்பட்டு ஒரு தடவை கூட நான் பார்த்ததே கிடையாது. அவங்க நல்லா பார்த்ததே கிடையாது. அவங்களுக்கு அவங்களே தீமை பண்ணிக்கிறாங்க. நான் சொல்கிறேன், அப்படி அவதிப்பட்டு இருந்தீங்கன்னா, அப்படிப்பட்ட பேச்சுகளுக்கு ஆளாயிருந்தீங்கன்னா கவலையே படாதீங்க, கத்திரிட்ட விட்டுருங்க. இன்னும் கேட்டால் அவங்களுக்காக பரிதாபப்பட்டு அவங்களுக்கு ஜெபம் பண்ணுங்க, அவங்க நல்லா இருக்கணும்னு. அவங்க அதுலேருந்து காப்பாற்றப்படணும்னு ஜெபம் பண்ணணுமே ஒழிய, அதுலேருந்து திருந்தணும், மனம் திரும்பணும்னு ஜெபம் பண்ணணுமே ஒழிய, அவங்க அழிஞ்சு போகணும்னு நம்ம ஜெபம் பண்ண முடியாது. ஏன்னா அழிவு ஏற்கனவே அவங்களுக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறது. இவங்க பண்ணுற வேலையினால் அதுதான் நடக்கும். அது இப்படியே போனாங்கன்னா அவங்க அதுலேருந்து திருந்தணுங்கிறது தான் நம்முடைய ஜெபம். அப்போ நீங்கள் பண்ண வேண்டிய ஜெபம், ஆண்டவரே, உம்முடைய ப்ராப்பர்ட்டி நான், உமக்கு சொந்தமானவன் நான், உச்சந்தலையிலேருந்து உள்ளங்கால் வர என்னை யார் தொட்டாலும் உமக்கு சொந்தமானதை தொடுகிறார்கள். நான் உமக்கு சொந்தமானவன், நீர் அழைச்சிருக்கிறீர், நீர் தெரிந்து கொண்டிருக்கிறீர். உங்களையும் தான் சொல்கிறேன் நான். வெறும் ஊழியக்காரரை மட்டும் கர்த்தர் அழைக்கலைங்க, உங்களையும் அழைச்சிருக்காரு, தெரிந்து கொண்டிருக்கிறார். ஜெபம் பண்ணலாமா நம்ம?